நம்ம இன்னைக்கு ரெசிபி எதுவும் பார்க்கல, வீட்டிலேயே சளி பிடிச்சிருந்தா நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறலான்னு பார்க்கலாம். இந்த மருந்து சளிக்கு மட்டும் இல்லை, ஒழுங்காக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க. நல்லா பசியை தூண்டி ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் தமிழ் மல்டி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. என்னுடைய அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சீரகம் 1½ ஸ்பூன், ஓமம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், இஞ்சி 1 இன்ச் அளவு துருவுனது. இப்போ நீங்கள் மிளகு உங்கள் விருப்பம்தான், சேர்க்குறாந்தா சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம். அது மாதிரி ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் கற்பூரவள்ளி இலை கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு 3 இலை சேர்த்துக்கிறங்க. பேனில் நம்ம எடுத்திருந்த தேவையான பொருட்களில் இஞ்சியை தவிர மற்ற எல்லா பொருட்களையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கிறலாம். கருக வறுத்தா கூட ஓகே தான். நம்ம நல்லா வறுக்கணும். அப்போ தான் இந்த கஷாயம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போயே படன்னு வெடிக்குது. நல்லா வறுத்த பிறகு தான் இஞ்சியை சேர்க்கணும். ஓமத்துக்கு பதிலாக நீங்கள் கற்பூரவள்ளி இலைகள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இஞ்சி சேர்க்கும்போது சேர்த்துக்கிறங்க. என்கிட்ட கிடைக்காததுனால நான் சேர்க்கலை. வறுக்க எடுத்திருந்த பொருட்களை எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இஞ்சி துருவலை சேர்த்துக்கிறலாம். இஞ்சியையும் லைட்டாக நல்லா வதக்கிக்கிறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இஞ்சி துருவலை வதக்கியாச்சு. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. 1 கப் தண்ணி 1/4 கப் தண்ணியாக வற்றி வரணும். அது வரையும் நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி வறுத்த பொருட்களோட சேர்ந்து நல்லா கொதிக்குது. கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. கலரும் நல்லா கருப்பு கலராக மாறிடுச்சு. நம்ம ஆட் பண்ண தண்ணி ஒரு 1/4 கப்புக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறலாம். மருந்து ரெடி ஆயிடுச்சு. மருந்து கூட 1 ஸ்பூன் அளவு தேன் கலந்து கொடுங்க. ரொம்ப கை குழந்தையாக இருந்தால் நீங்கள் குளிச்சு முடித்தோன்னே ஒரு சங்கு ஊற்றி விடுங்க. பெரிய குழந்தைங்களுக்கு நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் கொடுங்க. ஸ்கூல் முடிஞ்சு வர்றப்ப நீங்கள் கொடுங்க. அப்போ எம்டி ஸ்டொமக்காக தான் இருப்பாங்க. இந்த மருந்தை எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதிகமான சளி இருந்தால் நீங்கள் 2 வேளை கொடுங்க. இந்த மருந்து உங்களுக்கு சளி இருந்தாவே பொதுவாக குழந்தைங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இது சளிக்கு மட்டும் இல்லை, பசியையும் தூண்டி நல்லா சாப்பிடவும் வைக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மருந்துகளை கொடுங்க. ஒன்றும் சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மருந்தில் வீட்டில் சமைக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த மருந்து செஞ்சுருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.